அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்துல இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறி செங்கடலை கடந்ததை பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 18ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 15 முதல் 18 வரை. செங்கடலை கடந்த பிறகு இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். செங்கடலில் இஸ்ரேல் மக்களை வெட்டாந்தரையில் நடப்பது போல நடத்தி கூட்டி வந்த இறைவனின் வல்லமையை பார்த்த மக்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு மோசேயும் இஸ்ரேல் மக்களும் சேர்ந்து ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாடினார்கள். அதன் பிறகு மோசேயின் சகோதரி மிரியாம் அனைத்து பெண்களையும் அழைத்து தம்புரம் வாசித்து நடனமாடி ஆண்டவருக்கு பாடல் பாடினாள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து வயது வரம்பில்லாமல் யார் வேண்டுமானாலும் ஆண்டவரை போற்றி புகழலாம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் பிறகு இஸ்ரேல் மக்கள் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டனர். அப்பொழுது அவர்களுக்கு கசப்பான நீர்தான் கிடைத்தது. இதை பார்த்து மக்கள் புலம்புகிறார்கள். ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டுகிறார். அதை வெட்டி போட்டதும் அந்த தண்ணீர் இனிமையாக மாறுகிறது. அதனால்தான் நாம் மாறாவின் தண்ணீரை ஆண்டவர் மதுரமாக்கினார் என்று கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கசப்பான அனுபவங்களை சந்திக்கலாம். ஆனால் அவற்றை நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். நம்முடைய தேவன் யெகோவா ராஃபா, குணமாக்கும் ஆண்டவர் என்பது பொருள். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பாலைவனத்திலே உண்ண உணவில்லாமல் மக்கள் தவித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அப்பொழுது மக்கள், எகிப்தில் நாங்கள் இறைச்சியும் அப்பமும் உண்டோம் என்று சொல்லி புலம்பினார்கள். ஆண்டவர் அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களுக்கு காலையில் மன்னாவும் மாலையில் காடையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். மேலும் அந்தந்த நாளுக்கு தேவையானதை மட்டும் சேகரித்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு அதிகமாக எடுக்கும்போது அது கெட்டு போய்விடும். அதனால் அந்தந்த நாளைக்கு தேவையானதை மட்டும் சேகரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்விலும் கூட அன்றாட தேவைகளை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நாம் நாளையை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் 7வது நாள் ஓய்வு நாளாக இருப்பதால் 6ஆம் நாளன்று 7வது நாளுக்காகவும் சேர்த்து சேகரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே போல மக்களும் செய்தார்கள். அந்த நேரத்திலே அந்த உணவு கெட்டு போகவில்லை. மேலும் பருகுவதற்கு நீர் இல்லாததால் மக்கள் மோசேயிடம் புலம்புகிறார்கள். மோசே பாறையை அடித்தார். அங்கிருந்து நீர் பெருக்கெடுக்கிறது. மனிதன் வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவையாக நீர் கருதப்படுகிறது. அதை பாறையிலிருந்து கூட வரவழைக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அதன் பிறகு அமலேக்கியர்கள் இஸ்ரேலரிடம் போர் தொடுக்க வந்தனர். அப்பொழுது யோசுவா போரிடுகிறார். மோசே கைகளை உயர்த்தி வைத்திருந்தார். மோசேயின் கைகள் எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்பட்டிருந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். கைகள் தளர்ந்து கீழே வைத்த பொழுது அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அப்பொழுது ஆரோன் மற்றும் கூர் மோசேயின் கைகளை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தனர். இதனால் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். ஆம், நாமும் கூட எப்பொழுதெல்லாம் நம்முடைய கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி உண்டு. ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்த ஒருபோதும் தயங்காதீர்கள். தினமும் கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். அதன் பிறகு மோசேயின் மாமனாராகிய எத்திரோ, எல்லா பணியையும் நீர் தனியாக செய்வது முடியாத காரியம் என்று சொல்லி அந்த தலைமை பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்குமாறு சொன்னார். உடனே அவர் 1000 பேருக்கு ஒருவராகவும் 100 பேருக்கு ஒருவராக 50 பேருக்கு ஒருவராக 10 பேருக்கு ஒருவராக தலைவர்களை அமைத்தார். இதிலிருந்து ஆண்டவருக்கான எல்லா காரியங்களையும் நான் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற சுயநலம் இல்லாமல் அனைவரும் ஆண்டவருக்கான காரியங்களை செய்யலாம் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். ஆக இந்த இறைவார்த்தைகள் நமக்கு 5 காரியங்களை கூறுகின்றன. ஆராதனை செய்யும் போது விடுதலை தொடங்குகிறது. தினமும் பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்க தயங்காதீர்கள். 2வது, கசப்பான அனுபவமாக கூட இருந்தாலும் ஆண்டவரால் குணமளிக்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். 3வதாக, அந்தந்த நாளுக்குரிய தேவையை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்மை தினமும் பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். 4வது, ஜெபம் செய்யும் போது நாம் வெற்றி பெறுகிறோம். ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்க தயங்காதீர்கள். தினமும் ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள்.
நம்புங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். 5வதாக தலைமை பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல். மற்றவர்களும் கூட பொறுப்புடன் செயல்பட அவர்களுக்கும் பதவியை கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த இறைவார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது இன்றைக்கான அதிகாரங்களை வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 15. மோசேயின் வெற்றி பாடல். அப்போது மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு: ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. மாபெரும் ஆட்சியால் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர். உமது சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரித்து விட்டீர். நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன. பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன். என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர். நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டு கொண்ட மக்களை பேரருளால் வழிநடத்தி சென்றீர். ஆற்றலால் அவர்களை புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். இதை கேள்வியுற்ற மக்களினங்கள் அனைவரும் கதிகலங்கினர். பெலிஸ்தியாவில் குடியிருப்போரை நடுக்கம் ஆட்கொண்டது. ஏதோம் தலைவர்கள் அச்சமுற்றனர். மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினர். கானானில் குடியிருப்போர் நிலை குலைந்தனர். அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டன. ஆண்டவரே, மக்கள் கடந்து செல்லும் வரை, அதாவது நீர் உடைமையாக்கி கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை கைவன்மையை கண்டு அவர்கள் கல் போன்று மலைத்து நின்றனர். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்ற நிலை நாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். மிரியாமின் பாடல். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர்த்திரளை திருப்பிவிட்டார். இஸ்ரவேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். இறைவாக்கினரும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து கொண்டாள். பெண்டிர் அனைவரும் கஞ்சிரா கொட்டி கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றனர். அப்போது மிரியாம், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார் என்று பல்லவியாக பாடினாள். கசப்பு நீர். பின்பு மோசே இஸ்ரவேலரை செங்கடலில் இருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாள்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. இதனால் தான் அவ்விடத்திற்கு மாரா என்ற பெயர் வழங்கியது. நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எறிய தண்ணீரும் சுவை பெற்றது. அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்த ஆண்டவர் அவர்களை சோதித்தார்.
மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். பின்னர் அவர் ஏலீம் சென்றடைந்தார். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. தண்ணீருக்கு அருகில் அவர்கள் பாளையம் இறங்கினர். விடுதலை பயணம் அதிகாரம் 16. மன்னா காடை. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலீமிலிருந்து புறப்பட்டு ஏலீம், சீனாய் இவற்றிற்கிடையேயுள்ள சீன் பாலைநிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலைநிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, நீங்கள் எகிப்து நாட்டினின்று உங்களை வெளியேற செய்தவர் ஆண்டவர்தாமே என்பதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள். ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார். இவ்வாறிருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர். பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால்தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் இறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்படி இருக்க நாங்கள் யார்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல, ஆண்டவருக்கே எதிரானவை என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநில பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிற பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்களை அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. மேலும் ஆண்டவரிட்ட கட்டளையாவது, உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக. அதாவது தலைக்கு 2 படி வீதம் அவரவர் கூடாரத்திலுள்ள ஆள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. ஆனால் 2 படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை. ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர். மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக்கூடாது என்றார். ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார். மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலை தோறும் அதனை சேகரித்தார்கள். ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். ஆனால் 6ஆம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக, அதாவது தலைக்கு 4 படி வீதம் சேகரித்து கொண்டனர்.
கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசேயிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர். அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்து கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்து கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து கொள்ளுங்கள், எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்தபோது அதில் நாற்றம் வீசவும் இல்லை, புழு வைக்கவும் இல்லை. மோசே அவர்களிடம், இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள், இன்று ஆண்டவரின் ஓய்வு நாள், எனவே இன்று அதனை வெளியில் காண முடியாது. 6 நாள்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம், ஆனால் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார். ஆயினும் 7ஆம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர், ஆனால் எதையும் காணவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்காதிருப்பீர்கள்? கவனியுங்கள், ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார். அதனால் 6ஆம் நாளிலேயே 2 நாள்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் தம் தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும். 7ஆம் நாளில் தம் தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார். ஆகவே மக்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தனர். இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர். அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது. ஆண்டவரிட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார். நீங்கள் தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் 2 படி அளவு எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறாக நான் உங்களை எகிப்து நாட்டினின்று வெளியேற செய்தபோது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கண்டுகொள்வர். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் 2 படி அளவு மன்னாவை எடுத்து வையும். தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர். கானான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர். 2 படி என்பது ஏப்பா என்பதில் 10 1 பங்கு ஆகும். விடுதலை பயணம் அதிகாரம் 17. பாறையிலிருந்து தண்ணீர். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபிதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. அமலேக்கியரோடு போர். பின்னர் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கி கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன.
யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை. நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டு அழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்றுரைத்தார் அவர். விடுதலை பயணம் அதிகாரம் 18. இத்திரோ மோசே சந்திப்பு. மீதியானின் அர்ச்சகரும் மோசேயின் மாமனாருமாகிய இத்திரோ என்பவர் கடவுள் மோசேக்கும் அவர் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்து நின்று வெளியேற செய்ததையும் கேள்வியுற்றார். மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் 2 புதல்வர்களையும் அவர் மாமனாராகிய இத்திரோ அழைத்து கொண்டு வந்தார். அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேன் என்ற பொருளில் ஒருவனுக்கு கெர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார். என்னை பார்வோனின் வாளினின்று காப்பாற்றிய என் மூதாதையரின் கடவுளே என் துணை என்ற பெயரில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார். பாலை நிலத்தில் கடவுளின் மலை அருகில் மோசே பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனாராகிய இத்திரோ மோசேயின் புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார். உம் மாமன் இத்திரோ என்ற நான் உம் மனைவியோடும் 2 மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்கு சொல்லி அனுப்பினார். மோசேயும் தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார். அவர் முன் தாழ்ந்து பணிந்தார். அவரை முத்தமிட்டார். இருவரும் ஒருவரிடம் நலம் விசாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர். இஸ்ரேலின் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்தது அனைத்தையும் பற்றியும் வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும் ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார். இஸ்ரேலை எகிப்தின் பிடியினின்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் இத்திரோ அகமகிழ்ந்தார். அப்போது இத்திரோ, ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. எகிப்தியர் பிடியினின்றும் பார்வோன் பிடியினின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே. அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரே உயர்ந்தவர் என இப்போது உணர்ந்து கொண்டேன். ஏனெனில் ஆணவ செயல் புரிந்த எகிப்தியர் பிடியினின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்றுரைத்தார். மோசேயின் மாமனாராகிய இத்திரோ கடவுளுக்கு எரிபலியையும் பலிகளையும் செலுத்தினார். ஆரோனும் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் மோசேயின் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்த சென்றனர். நீதிபதிகள் நியமனம். மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார். காலை முதல் மாலை வரை மக்கள் மோசேயை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததையெல்லாம் அவர் மாமனார் கவனித்தார். நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன? நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உம்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார். மோசே தம் மாமனாரை நோக்கி, கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர். அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும்போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடுநின்று நானும் நீதி வழங்குகிறேன். கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார். மோசேயின் மாமனார் அவரை நோக்கி, நீர் செயல்படும் முறை சரியல்ல. நீரும் உம்மோடுள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள். இதை உம்மால் தாங்க முடியாது. தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்யவியலாது. இப்போது நான் சொல்வதை கேளும். உமக்கோர் அறிவுரை கூறுகிறேன். கடவுள் உம்மோடு இருப்பாராக. கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாளாக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்து செல்வீர். நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர். அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர். மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இரையச்சமும் நாணயம் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களை 1000 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும். ஆக உமக்கும் சுமை குறையும். அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர். கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பழுவை தாங்க இயலும். இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார். மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு
அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரவேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் 1000 அவர், 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார். அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர். கடினமான சிக்கல்களை மோசேயிடம் கொண்டு சென்றனர். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினர். மோசே தம் மாமனாரை வழியனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பி சென்றார். அன்பின் பரலோக பிதாவே, கருணையும் வல்லமையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே. இன்றைய நாளிலே உம்முடைய இறை வார்த்தை வாசித்து தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி ராஜா, நன்றி தேவனே. மோசேயும் மிரியாமும் உம்மை போற்றி புகழ்ந்து பாடியது போல ஆண்டவரே, நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் அப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கிய ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா கசப்பான அனுபவங்களை மாற்றி அருளும் அப்பா. எல்லா துன்பங்களையும் எடுத்து இன்பமாக மாற்றி அருளும் தேவனே. இஸ்ரேல் மக்களுடைய அன்றாட தேவைகளை சந்தித்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. நீர் எங்களுடைய வாழ்விலே இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை தேவனே. எல்லாவற்றையும் நிறைவாக செய்யக்கூடிய தேவன் ராஜா நீர். உமக்கு கோடானு கோடி நன்றி தேவனே, நன்றி அப்பா. மோசே கைகளை உயர்த்திய போதெல்லாம் இஸ்ரேலர்கள் வெற்றி கண்டார்கள் ஆண்டவரே. நாங்களும் கூட உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் மீது இறங்கும் அப்பா. எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும் தேவனே. எங்கள் உற்றார் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் தேவனே. எங்களுடைய பெற்றோர்கள் மீது இரக்கமாயிரும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. இஸ்ரேல் மக்களோடு இருந்து வழி நடத்திய தேவன் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் மற்றவர்களும் இறை வார்த்தையை கேட்டு அதை தியானிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.